நைட்டு ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது பக்கத்து ரூம்ல இருந்து வந்து ஹீரோ பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கான். அலறி அடிச்சுட்டு எழுந்துக்கிறா. அடியே ஏண்டி தூக்கத்தையே கெடுத்துட்ட கத்தி அப்படின்னும் போது, நீ எப்ப இங்க வந்த, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு நீ தான் சொன்ன, நம்ம எதுக்காக தனித்தனி ரூம்ல தூங்கணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படிலாம் இல்ல, நம்ம 2 பேரும் எப்பயுமே தனித்தனி ரூம்ல தான் தூங்கி பழக்கம் அப்படின்னு சொல்றா. அது ஏன் அப்படின்னு கேக்குறான். இவளுக்கா என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. கடைசியில என்ன சொல்லிடுறா அப்படின்னு பார்த்தா, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நம்ம 2 பேரும் வந்து பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, அதனால எனக்கு உன்கிட்ட இருக்க எந்த குறையும் தெரியல, அதனால தான் நம்ம 2 பேரும் இப்போ வரைக்கும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு ரொம்ப மனசே சங்கடமாயிடுது. ஃபீல் பண்ணிக்கிட்டே எழுந்து அங்க இருந்து போயிடுவான் அப்படின்னு பார்த்தா, ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கு ஐயோ இப்போதைக்கு இவன் போக மாட்டான் போல இருக்கு, நம்ம போனாலும் கண்டிப்பா கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லி அவளும் அங்கேயே படுக்கிறா. இவன் அப்படியே தூக்கத்திலே உருண்டு வந்து கட்டியெல்லாம் பிடிச்சு தூங்குறான். ஐயோ இவன் கிட்ட என்னவோ இல்லாத பொல்லாதெல்லாம் நம்ம போய் சொல்லி வச்சிருக்கோம், ஆனா இவன் கண்டுபிடிச்சிட்டானா அது பொய்யன்னு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சிசரை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல எதுனா அவன் பண்ணானா எடுத்து ஒரே குத்துதான் அப்படின்னு பிளான் பண்ணிட்டா. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து வந்து பாக்குறா. பார்த்தா வந்து ஹீரோ அப்படியே செம்ம ஹேண்ட்ஸமா நின்னுகிட்டு அவன் வந்து ஃபிளவர் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அடிச்ச உலகத்திலேயே இந்த கொலகார பாவியை சொல்லிட்டு இருக்கிற ஒரே பாவி நானதான் இருப்பேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவளே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நீ எப்ப எழுந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஏதோ டாபிக்க பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ என்ன பண்றான், டக்குன்னு பார்த்தா இவளை வந்து பேக் சைட்ல இருந்து கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஐயோ அதுதான் நான் உன்னால ஒன்றும் முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் இல்லாம எனக்கும் ஒரு ஆட்சேபனையும் இல்லை, நான் உன்னை லவ் பண்றேன், நம்ம 2 பேரோட லவ் தான் பெருசு அப்படி இப்படின்னு சொல்லி கதை விடுறா. ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, ஹேண்ட்ஸமா தான் இருக்கான், இருந்தாலும் இவன் பெரிய கொலைகாரனாச்சு. சரி என்ன பண்றது, இப்போதைக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு எதுனா சமாளிச்சு அவனை வந்து டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறா. இருந்தாலும் ஹீரோ டைவர்ட் ஆகுற மாதிரி இல்ல. இவன் வேற போலீஸ் நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சி நீ என்ன பாடி வாஷ் யூஸ் பண்ற, ஷாம்பு யூஸ் பண்றேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ நெருக்கமா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போற நேரத்துக்கு காலிங் பெல் அடிக்குது. பார்த்தா ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோயினோட அம்மா தான் வந்திருக்காங்க. அவங்க